Hello guys, welcome to Unlucky Bug Hunter. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ரிப்போர்ட் 13 பார்க்க போறோம். டாபிக் வந்துட்டு ஃபைல் அப்லோட் லீட்ஸ் டு ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன். கமாண்ட் வந்துட்டு இந்த கமாண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காரு டெஸ்டர். லைக் அப்லோட் பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்துட்டு சிஎம்டி ஈக்குவல்ஸ் டு பிடபிள்யூடி அப்படின்ற ஒரு கமாண்ட் அவரே இன்சர்ட் பண்ணியிருக்காரு. பிடபிள்யூடி மீன்ஸ் பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, காலி நெக்ஸ்ட் கமாண்ட் இது. பிளாக் வந்துட்டு இதான். நான் பிளாக்கான லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், போய் பார்த்துக்கோங்க வேணும்னா. டெஸ்டர் என்ன பண்ணாருன்னு அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் கவனிங்க ஜஸ்ட். ஃபைல் அப்லோட் டு ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன். ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரொஃபைல் பிக் இதில் வந்துட்டு ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்காரு. அது வந்துட்டு டாட் ஜேபிஜியில் வந்துட்டு அக்செப்ட் ஆயிருக்கு போல. ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ப்ரொஃபைல் பிக் மட்டும் அப்லோட் பண்ணி ரெஸ்பான்ஸ் எப்படி வர்றதுக்காக இது பண்ணியிருக்காரு. 200 ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு த்ரூ பர்ப் ஷூட் மூலமா பண்ணி. இப்போ வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, அந்த இமேஜ் வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி ஒரு ஒரு நியூ டேப்ல போட்டாரு. அப்போ வந்துட்டு அவருக்கு இந்த பேராமீட்டர் கிடைச்சிருக்கு, டாட் ஜேபிஜி அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்துட்டு அவர் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ரெக்வஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பவர்ட் பை PHP 5.6.35 லாவரல் செஷன் அப்படின்ற ஒரு PHP ஃப்ரேம் ஒர்க் தான் அதில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. வந்துட்டு என்ன ட்ரை பண்ணலாம், இப்போ வந்துட்டு ஒரு PHP பேக்டோர் நம்ம அப்லோட் பண்ணலாம்னு சொல்றதுக்காக ஒரு ஃபைல் அப்லோட் ஷெல் வந்துட்டு அப்லோட் பண்ண பார்த்துருக்காரு. அவருக்கு என்ன பண்ணாருன்னா, டாட் ஜேபிஜி பக்கத்துல டாட் PHP அப்படின்றது மட்டும் ஆட் பண்ணியிருப்பாரு. அதான் இங்க சொல்லியிருப்பாரு, கண்டென்ட் டு இன்க்ளூட் டாட் PHP at the end of the JPG file name, அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த சிஎம்டி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இந்த கோடு டைப் பண்ணியிருக்காரு. இந்த கோட் டைப் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் வந்துட்டு எப்படி சென்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட் இன்சர்ட் பண்ணிட்டு அப்லோட் அவதாஸ் டாட் ஜேபிஜி சிஎம்டி ஸ்விட்ச் டு பிடபிள்யூடி அப்படின்னு கொடுத்தோன்னே அவருக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேட்டர்டான ஒரு ஃபைல் வந்துட்டு லாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு இது கிடைச்சிருக்கு, பிடபிள்யூடி கரண்ட் ஒர்க்கிங் பிரிண்ட் ஒர்க் டைரக்டரி அப்படின்ற கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகி அவருக்கு இந்த மாதிரி கமாண்ட் வந்திருக்கு. அதுக்கடுத்தது ஒரு பெர்ஃபெக்டான ஷெல் எடுத்துட்டு வரணுன்றதுக்காக அவர் வந்துட்டு மெட்டாஸ்பிரைட் யூஸ் பண்ணியிருக்காரு. மெட்டாஸ்பிரைட்ல வந்துட்டு இந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா தெரியும், மெட்டாஸ்பிரைட் யூஸ் பண்ணி ஒரு ஷெல் எடுத்துட்டு வந்துட்டு நார்மல் கமாண்ட்ஸ் லைக் ls/la இந்த மாதிரி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. நம்ம இந்த இடத்துல நம்ம நார்மலாக எக்ஸிக்யூட் பண்ணலாம், பட் ஒரு நல்ல ஷெல் எடுத்துட்டு கரெக்டான ஒரு ஷெல் எடுத்துட்டு வந்ததுக்காக இது யூஸ் பண்ணியிருக்காரு, மெட்டாப்ரெட்டரைசேஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காரு. வந்துட்டு இது வந்துட்டு எங்கே ட்ரை பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் ட்ரை பண்ணுங்க, அப்லோட் ப்ரொஃபைல் பிக் அந்த இடத்துல ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ஃபீட்பேக் ஃபார்ம் வந்துட்டு நிறைய இடத்துல இது பண்ணுவாங்க, லைக் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க நிறையா வெப் அப்ளிகேஷனில். அந்த இடத்துல ட்ரை பண்ணுங்க. லைக் இது வந்துட்டு நார்மல் தான். லைக் எப்படின்னா, அக்செப்ட் ஆயிடுச்சு இவருக்கு. லைக் இப்போ இருக்கிற வெப் அப்ளிகேஷன் வந்துட்டு இது அக்செப்ட் ஆகாது. லைக் ஏதாச்சும் ஒரு பைபாஸ் இது ப்ரொடெக்ஷன் வச்சிருப்பாங்க, பட் இவர் பண்ணிட்டு வந்துட்டு பைபாஸ் ஆயிடுச்சு நார்மலா. பைபாஸ் டெக்னிக்ஸ் கூட அதிகமாக இருக்கு, அதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.